இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான சிதம்பரம் கத்திரிக்காய் கொத்து தான் செய்ய போகிறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா நம்ம வந்து ஒரு 10-15 நாளைக்கு சைட் டிஷ்ஷாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இப்படி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். பொங்கலுக்கு செம காம்பினேஷன் இது. இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இதுக்கு வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் இதை போட்டுக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போடணும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. அடுத்தது சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல்லு பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உரித்து வச்சுருக்கிறேன். ஒரு 200 சின்ன வெங்காயம் 1-2 நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கண்ணாடி பதம் வந்துடணும். இப்போ ரொம்ப வந்து ப்ரௌனாலாம் வரணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காயை இந்த மாதிரி சைஸில் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களால் சின்னதாக இன்னும் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. இது வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு 1/4 கிலோ இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம். ஆனால் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை, நமக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணியில் இது ஊற்றக்கூடாது. நம்ம ஊற்றி வைக்கிற எண்ணெயிலே வந்து இது வந்து நல்லா வதங்கி வரணும். இது அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ மூடி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து நல்லா சுருண்டு வரணும். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெயிலே நல்லா நான் வதக்கி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும். இங்கே தோல்லாம் தனியாக கலந்து வருது, தெரியுதா? நான் ஒரு பக்கம் கட்டுறேன், அது இருக்கும்போது இந்த பாருங்கள் தோல்லாம் கலந்து வருது. இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கணும். இது வந்து அப்படியே மூடி வச்சுட்டு அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுட்டே இருங்க. விட்டுட்டு போனீங்கன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 10 நிமிஷமாக கிளறி விட்டுட்டு வேக வச்சுட்டுருக்கிறேன். இந்த அளவுக்கு வேகணும். எண்ணெயிலே வந்து வேகணும். தண்ணியெல்லாம் இதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அடிப்பிடிச்சுன்னு இப்படி சுரண்டு விட்டிங்கனாக்கா அந்த அடிப்பிடிச்சு போயிடும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம அரைச்ச பொடி. இது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கலாம். எனக்கு காரம் அதிகமாக இருக்கிறனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த அரைச்ச பொடி எல்லாமே நான் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கடைசியாக புளி தண்ணி ஊற்றும் போது உப்பு பத்துதே இல்லைன்னு பார்த்துட்டு மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுருங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த அரைச்சோம்ல அந்த பொடி. இப்போ வந்து இது வந்து நல்லா வேகட்டும். நீ புளித்தண்ணி வேறு ஊற்றுவோம். அதனால் இது வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. நீ புளித்தண்ணி வேறு நம்ம ஊற்றணும். தக்காளியுமே நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். முன்னாடியே போட்டிங்கனாக்கா கத்திரிக்காய் வந்து வேகாது. கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வேகிற ஒரு காய் தான். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்போவே போட்டுக்கணும், நான் மறந்துட்டேன். கொஞ்சமாக போட்டுக்கணும், நல்லாயிருக்கும். நல்லா வேக வச்சுக்கணும்.
இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஏற்கனவே வெந்திருக்குது. இப்போ நம்ம புளி ஊற்றணும். இப்போ இது பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்துட்டுருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுக்கிறேன். நல்லா கெட்டியாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். அதை வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கெட்டியாகிடுச்சு. இது 6 நாளுமே நல்லா கெட்டியாயிரும். இப்போ வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் வந்து ஒரு கரண்டி வச்சு இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்தனால பிஞ்சு கத்திரிக்காய், அதனால் சீக்கிரமாக வெந்துருச்சு. இது செய்யறதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான் ஆகுது. நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 20 நிமிஷத்தில் இந்த கத்திரிக்காய் கொச்சு பண்ணிடலாம். இது வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இப்போ எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன். இது பொங்கலுக்கு செமையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சுண்டி நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருக்குது. இதில் வந்து நம்ம வந்து கடைசியாக அந்த பச்சை எண்ணெய் இது கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கொச்சு ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு கத்திரிக்காய் கொச்சு ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதேமாரியே இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பொங்கலுக்கு செம்மையாக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.